ரெண்டு கடை இருக்குதுங்க. ஷாப் ஏ, ஷாப் பி. இந்த ரெண்டு ஷாப்புமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரே பிஸ்னஸை தான் பண்றாங்க. அதாவது ஒரே மாதிரியான ப்ராடக்ட்ஸை தான் ரெண்டு ஷாப்ஸுமே சேல்ஸ் பண்றாங்க. ஆனா இங்க டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தா ஷாப் ஏ உடைய ரெவன்யூ 20,000க்கும் கீழே தான் இருக்கு. பட் அந்த ஷாப் பி உடைய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 1 lakhக்கு மேல அவங்க ஜென்ரேட் பண்றாங்க. எப்படி இந்த டிஃபரன்ஸ் வந்து இந்த ரெண்டு ஷாப்புக்குமே வருது? ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ஒரே ப்ராடக்ட்டை தான் செல் பண்றாங்க. ஐ மீன் ஒரே டைப் ஆஃப் பிசினஸ் தான் பண்றாங்க. ரெவென்யூ ஜென்ரேஷன்ல டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப மேசிவா ஹியூஜா இருக்கு. ஸோ இது எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. டிப்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான பிசினஸ் டிப்ஸ், அப்டேட்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்றதுக்குண்டான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க ஈஸியா ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இதை கேட்கும் போது உங்களுக்கே ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே பிசினஸ், ஒரே டைப் ஆஃப் பிசினஸ் தான் பண்றாங்க. பட் எப்படி அவங்களுக்கு ரெவன்யூ ஒருத்தருக்கு கம்மியா இருக்கு, ஒருத்தருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு. இதுல டிஃபரன்ஸ் என்னன்னா அந்த ஷாப் பி உடைய ஓனர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சில ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸை அவங்க பிசினஸ்க்கு செட்டப் பண்ணதுனால இந்த ரெவன்யூ அவங்களுக்கு அச்சீவ் ஆகுது அப்படின்றது தான் உண்மை. அவங்களுக்கு இது அச்சீவ் ஆகுது, அவங்க பிசினஸ்க்கு இது பாசிபிள் அப்படின்னா நாங்க பண்ற, அதாவது பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் பண்ற பிசினஸ்க்கு இது உங்க பிசினஸ்க்கும் பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா பாசிபிள் தான். அந்த ஷாப் பி ஓனர் செட்டப் பண்ண ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணா நம்மளும் 1 lakh plus ரெவன்யூவை பர் மந்த் ஜென்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஆமா பாசிபிள் தான். இந்த வீடியோல ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணா எந்த ப்ராடக்ட் பேஸ்ட் ஆர் சர்வீஸ் பேஸ்ட் பிசினஸா இருந்தாலும் அவங்களுடைய அந்த பிசினஸை புஷ் பண்ணி மேலே கொண்டு போய் 1 lakh plus பர் மந்த் ரெவன்யூவை ஜென்ரேட் பண்றதுக்கு இந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ் அதை பாசிபிள் ஆக்கி கொடுக்கும். இப்போ இந்த 4 AI சிஸ்டம்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுடைய பிசினஸ்க்கு இதை அப்ளை பண்றதை எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த வீடியோடைய செக்ஷன் 1ல இந்த 1 lakh கேப் இந்த ரெவன்யூல அவங்களுக்கு 20,000 இன்னொரு ஷாப்புக்கு 1 lakh plus ரெவன்யூக்கும் இருக்கிற அந்த கேப்பை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் வாங்க. மோஸ்ட் ஆஃப் பிசினஸ் பண்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 1 lakh plus ரெவன்யூவை அச்சீவ் பண்ணணும், அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற கோல்ல தான், அப்படின்ற ஒரு குறிக்கோளோட தான் அவங்க வந்து பிசினஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பிசினஸ் பாத்தீங்கன்னா 10,000 to 20,000 10,000ல இருந்து 20,000க்குள்ள வரைக்கும் தான் அவங்களால ப்ராஃபிட்ஸ் ஆர் ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ண முடியுது. அதுதான் ரியாலிட்டியா இருக்கு இன்னைக்கு. ஸோ நிறைய பிசினஸ் பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு ரியாலிட்டிக்குள்ள தான் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்குள்ள ஏன் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க, ஏன் அவங்களாலலாம் 1 lakh plus ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்றதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கு. அவங்க பிசினஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 லீக்கேஜ் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதாவது அவங்க பிசினஸ்ல ஒரு ஸ்பெசிபிக்கான 3 இடங்கள்ல அவங்க பிசினஸ்க்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அந்த 3 லீக்கேஜ் பாயிண்ட்ஸ், கசிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3 லீக்கேஜ் பாயிண்ட்ஸ் என்னன்றதை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நம்பர் 1 லீட் ரெஸ்பான்ஸ் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ரியலா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ்னுடைய எக்ஸாம்பிளை வச்சு இதை நம்ம பார்க்கலாம். ஒரு சலூன் ஷாப், ஹேர் கட் ஷாப், முடிவெட்டுற கடை இருக்கு பாத்தீங்களா? சோ அந்த சலூன் ஷாப்பை நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா அந்த சலூன் ஷாப்புக்கு உண்டான அவங்களுடைய கஸ்டமர்ஸ் அந்த பிசினஸ் ஓனருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவாங்க. அவங்களுடைய சர்வீசஸ் அவைலபிளா இருக்கா, இன்னைக்கு ஷாப் ஓபனா இருக்கா, இல்ல அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு கூட அவங்க கஸ்டமர்ஸ் வந்து மெசேஜ் பண்ணலாம். அது என்னவா வேணா இருக்கலாம். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஷாப் ஓனர் அந்த கடையில எக்ஸிஸ்டிங் பிசினஸ், அதாவது அந்த கடைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்றதுல பிஸியா இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப அதே நேரத்துல வாட்ஸ்அப் மெசேஜும் வந்தா அவங்களால அந்த மெசேஜஸ்க்கு இன்ஸ்டன்டா ரிப்ளை பண்ண முடியாது. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, அவங்கள தேடி அவங்களுடைய கஸ்டமர்ஸ் வாட்ஸ்அப்ல அவங்க கிட்ட வரும்போது அவங்களால அதை அட்ரஸ் பண்ண முடியல, அந்த கஸ்டமருக்கு ரிப்ளை பண்ண முடியல. இந்த மாதிரி ரிப்ளை பண்ண முடியாத போற பட்சத்துல இருக்கிற கஸ்டமர் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அவங்க ரிப்ளை பண்றதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல ஆகிடுது. அந்த 2 மணி நேரத்துக்குள்ள மெசேஜ் பண்ண அந்த கஸ்டமர் உங்ககிட்ட இருந்து ரிப்ளை வரல அப்படின்றதுனால வேற பிசினஸ், வேற சலூனர், வேற ஹேர் கட் ஷாப்பை தேடி அவங்க போயிருவாங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு பல கஸ்டமர்ஸ்க்கு ரிப்ளை சரியா ப்ராப்பரா பண்ணாம, அவங்கள ஃபாலோ பண்ணாம, அவங்களா நம்மளை தேடி வந்து கொடுக்கக்கூடிய அந்த பிசினஸ் லீட்ஸை நம்ம சேல்ஸா கன்வெர்ட் பண்ணாம மிஸ் பண்ணிடுறதுனால இதுதான் இந்த லீக்கேஜ். இதனால பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல 15,000ல இருந்து 20,000 வரைக்கும் அந்த பிசினஸ்க்கு பர் மந்த்துக்கு லாஸ் ஆகுது. நம்பர் 2 லீக்கேஜ் என்னன்னு பார்த்தோம்னா நோ ஃபாலோ அப் சிஸ்டம். அவங்க கஸ்டமர்ஸ்க்கு அவங்க ரிப்ளையே பண்ணிட்டா கூட
அந்த கஸ்டமரை திரும்பவும் மறுநாள் அதுக்கு மறுநாள் அப்படின்னு தொடர்ந்து அவங்கள ஃபாலோ அப் பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் அவங்க கிட்ட இல்ல. இந்த ஃபாலோ அப் சிஸ்டம்க்கு ஒரு இண்டஸ்ட்ரியை நம்ம எக்ஸாம்பிளா எடுத்து பார்க்கலாம். இப்ப ஒரு ஃபேப்ரிகேஷன் பிசினஸ் ஓனரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தா, ஃபேப்ரிகேஷன் பிசினஸ்னா பல வகையான உலோகங்கள் மெட்டல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் சில மிஷினரிஸை வச்சு கட் பண்ணி டிஃப்ரெண்டான ஷேப்ஸ்ல பல வகையான வடிவத்துல பல வகையான ஷேப்ஸ்ல அதை வளைச்சு தேவைப்பட்ட அந்த பொருட்களை வெல்டிங்கும் செய்வாங்க. வெல்டிங்கும் பண்ணிட்டு இப்போ அந்த பொருட்கள் எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணுவாங்க. அசெம்பிள் பண்றதுன்னா அது எல்லாத்தையும் ஒன்னு சேர்ப்பாங்க. மோஸ்டா பாத்தீங்கன்னா இந்த அடிப்படையில தான் நம்ம ஃபேப்ரிகேஷன் பிசினஸ் அப்படின்னு அதை சொல்லுவோம். இந்த பிசினஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்னுடைய எக்ஸாக்ட் அவங்களுடைய கஸ்டமர்ஸ் அந்த பிசினஸ் ஓனருக்கு கொட்டேஷன் கேட்டு மெசேஜ் பண்ணுவாங்க. நீங்க பண்ணக்கூடிய இந்த சர்வீஸ்க்கு எவ்வளவு காஸ்ட் நீங்க சார்ஜ் பண்ண போறீங்க, எவ்வளவு எங்களுக்கு செலவாகும், அந்த கொட்டேஷனை கொடுங்கன்னு சொல்லி மெசேஜ் பண்ணி கேட்பாங்க. இப்போ பிசினஸ் ஓனர் என்ன பண்ணுவாரு, கஸ்டமர் நம்மள தேடி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொட்டேஷனை ரெடி பண்ணி உங்களுடைய சர்வீஸ்க்கு இவ்வளவு சார்ஜஸ் இவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படின்னு ரிப்ளை மெசேஜ் அனுப்பி விட்டுருவாரு. ஆனா கஸ்டமர் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அதை பார்த்து படிச்சுட்டு ஓகே நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. இல்ல அந்த மெசேஜுக்கு ரிப்ளையை போட்டுட்டு அவங்க போயிருவாங்க. ஏன்னா கஸ்டமர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலைகள் நிறைய மத்ததெல்லாம் பார்க்க வேண்டியது பெண்டிங்ல இருக்கும். இந்த மாதிரி நான் இதை பத்தி யோசிச்சு சொல்றேன்னு விட்டுட்டு போயிட்ட அந்த கஸ்டமர்ஸும் சரி, அந்த பிசினஸ் ஓனரும் அந்த விட்டுட்டு போயிட்ட கஸ்டமர்ஸை திரும்ப மறுநாள் அதுக்கு மறுநாள் அவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு தேவையான அந்த சர்வீஸை இவங்க கொடுக்கறதுக்கு உண்டான அந்த ஃபாலோ அப் சிஸ்டம், அதாவது அந்த கஸ்டமரை பின்தொடருதல், இந்த ஃபாலோ அப் சிஸ்டம் பண்ணாததுனால அந்த பிசினஸ் ஓனரும் அந்த கஸ்டமரை பத்தி மறந்துடுவாங்க. கொட்டேஷன் கேட்ட அந்த கஸ்டமரும் இந்த பிசினஸ் ஓனரை கம்யூனிகேட் பண்ணதை மறந்தே போயிருவாங்க. இந்த மாதிரி ஃபாலோ அப் சிஸ்டம் இல்லாததுனால இப்போ நமக்கு ஒரு பிசினஸ் இங்க போயிருச்சு. இந்த பிசினஸ்னுடைய வர்த் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 25,000 25,000 வர்த்துள்ள ஒரு பிசினஸ். இது ஏன் போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாலோ அப் சிஸ்டம் இல்லாததுனால. நம்பர் 3 லீக்கேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஆஃப்லைன் வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க பண்ணக்கூடிய அந்த பிசினஸ், உங்க பிசினஸ்னுடைய சர்வீஸ், உங்க பிசினஸ்னுடைய குவாலிட்டி, இதெல்லாம் உங்க கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு, அவங்க இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க நீங்க கொடுக்கக்கூடிய அந்த சர்வீஸ்ல அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, அந்த கஸ்டமரே போய் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இல்ல அவங்களுடைய ஊர்ல பல பேர்கிட்ட உங்க பிசினஸ் பத்தி எடுத்து சொல்லி, நீங்க அட்வர்டைஸ்மெண்டே பண்ணாம உங்க பிசினஸ் இப்படி ஒண்ணு இருக்கு, உங்ககிட்ட வந்தா ப்ராப்பரான குவாலிட்டியான ஒரு சர்வீஸ் கிடைக்கும்னு அந்த கஸ்டமர் மூலியமா பல பேருக்கு தெரிய வரும். அதனால பல பேர் உங்க பிசினஸ் தேடி உங்ககிட்ட வருவாங்க. இதுக்கு பேர் தான் வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங். சோ இப்போ இருக்கிற காலகட்டத்துல இந்த வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங்க எங்க பண்றதுக்கு பல பிசினஸ் ஓனர்கள் தவற விடுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்களுக்குன்னு சரியான ஒரு ஆன்லைன் பிரசன்ஸ் இல்ல. அதாவது இந்த கூகுள், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா, யூடியூப் எதுவாக வேணா இருக்கட்டும், எதுலயுமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிசினஸ்க்கு உண்டான அந்த அவங்க ப்ராடக்ட்ஸ் சர்வீசஸ் அவங்க லிஸ்ட் அவுட் பண்றது இல்லை. ஸோ ஆன்லைன்ல அவங்களுக்கு பிரசன்ஸே இல்லாம போச்சு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஆன்லைன்ல தான் எல்லா மக்களுமே கையில ஸ்மார்ட் போன் இருக்கிறதுனால இன்டர்நெட்டுக்குள்ளதான் இப்ப எல்லா மக்களுமே இருக்காங்க. வெளியில சுத்துறதை விட இன்டர்நெட்டுக்குள்ளதான் எல்லாருமே சுத்திட்டு இருக்கோம். ஸோ ஒரு பிசினஸ்க்கு ஆன்லைன் பிரசன்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ்க்கு ஒரு ரெஃபரல் சிஸ்டமும் இல்ல. இந்த ரெஃபரல் சிஸ்டம்ன்றதா இந்த ஆன்லைன் பிரசன்ஸ்குள்ளதான் வரும். நோ ரெவ்யூ இன்ஜின், ஒரு ரெவ்யூ இன்ஜினும் இல்ல. அவங்க பிசினஸ்க்கு பல மடங்கு ரெவென்யூவை ஜெனரேட் பண்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸை அது தடுக்குது. இந்த டேபிள்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆடியன்ஸ் மூலியமா ரெவென்யூ கம்பேரிஷன் எப்படி நமக்கு நடக்குதுன்றதை நான் காமிச்சிருப்பேன். ஒரு 4 காலம்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிசினஸ் டைப்ஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா, ப்ராடக்ட் பேஸ் பண்ண ஒரு ஷாப் பாத்தீங்கன்னா மேனுவலா 12,000 per month அவங்க ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. ஒரு 3 ஸ்டாஃப் அவங்க கிட்ட இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்டாஃப்க்கு சம்பளம் கொடுக்க போக எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 8,000 உங்களுக்கு செலவு ஆகுது. அப்படின்ற பட்சத்துல அதே ப்ராடக்ட் ஷாப் AI பவர்டா அவங்க ரன் பண்றாங்க, ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ் செட்டப் பண்ணி ரன் பண்றாங்க அப்படின்னா 1,10,000 per month ரெவென்யூ அவங்களால ஜென்ரேட் பண்ண முடியும். ஒரே ஒரு ஸ்டாஃப் மட்டும் இருந்தா கூட போதும். ஸோ இதுக்கான காஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3,000 தான் மேக்ஸிமம் அவங்களுக்கு செலவு இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் பேஸ்டு பிசினஸ் ஷாப்னுடைய ரெவென்யூ டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தா 9 into ரெவென்யூ, 9 மடங்கு ரெவென்யூ வந்து அதிகமா வருது. யாருக்குன்னா AI பவர்ட் ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ் செட் பண்ண அந்த பிசினஸ் ஓனருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 62% காஸ்ட் கட்டிங் ஆகுது அவங்களுக்கு. அதாவது அவங்களுடைய செலவுகள் வந்து 62% குறைக்கப்படுது, இங்க கம்மியாகுது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பேஸ்டு பிசினஸ். இந்த சர்வீஸ் பேஸ்டு பிசினஸ்ல 40% மேனுவல் கால்ஸ் பர் டே அவங்க வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி அவங்களுக்கு இருக்குது. ஆனா அந்த 40 கால் அவங்களுக்கு வருது கஸ்டமர்ஸ் கிட்ட அப்படின்னா அதுல 20% தான் க்ளோஷர் ரேட் அவங்களுக்கு வந்து கிடைக்குது. அதாவது 20% ஆஃப் கஸ்டமர்ஸ் தான் அவங்களால கவர் பண்ண முடியுது. பட் இதே
சர்வீஸ் பேஸ்ட் பிசினஸ்க்கு ஏஐ பவர்ட் ஆட்டோமேஷன் செட்டப் பண்ண ஒரு பிசினஸ் ஓனருக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா 0 கால்ஸ் பிளஸ் ஏஐ குவாலிஃபையர், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டமே அந்த கஸ்டமருக்கு உண்டான ரிப்ளை குவரிஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிடுறது மூலியமா 60% க்ளோஷர் ரேட், அதாவது 60% உண்டான கஸ்டமர்ஸ் அவங்களால அவங்க பிசினஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்க முடியுதுங்க. ஸோ இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் என்னன்னா 3 இன்டூ கன்வர்ஷன் லிஃப்ட், 3 மடங்கு அவங்களுக்கு வந்து பிசினஸ்னுடைய கன்வர்ஷன் அதிகமாயிருக்குங்க. 3 மடங்கு கன்வர்ஷன் அதிகமாகுதுன்றதுக்கு என்ன உதாரணம்னா அவங்களுடைய பிசினஸ்க்கு உண்டான அந்த ப்ராஃபிட் அண்ட் ரெவென்யூ அதிகமாயிருக்குன்னு அர்த்தம். மூணாவதா ஒரு ஃப்ரீலான்சர் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு ஃப்ரீலான்சர் மேனுவலா ஒரு கிளைண்ட்டுக்கு 10,000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா, ஆனா அந்த கிளைண்ட் கிட்ட போய் அவங்க இவங்களுடைய சர்வீசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த கிளைண்ட்டை பிச் பண்ணி பிசினஸ் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லாம போகுது. பட் இதே ஏஐ பவர்டு ஆட்டோமேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணி அவங்க கஸ்டமர்ஸை அப்ரோச் பண்றதுக்கு இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமேட்டிக்கா பண்ற மாதிரி ஆட்டோமேஷன் செட் பண்ணி வச்சாங்கன்னா அவங்களால ஈஸியா 1 lakh per month ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு உண்டான இன்கம் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 10,000 இருந்து 1 lakh ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படின்ற பட்சத்துல 10 மடங்கு அவங்களுக்கு இன்கம் அதிகமாகுது. 10 times இன்கம் ஃப்ரம் சேம் ஹார்ஸ். அதாவது அதே நேரத்தை தான் செலவிடுறாங்க, ஆனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமேஷன் மூலியமா அவங்களுக்கு வந்து 10 மடங்கு அவங்களுடைய இன்கம் சோர்ஸ் வந்து அதிகமா இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு 3 லீக்கேஜ் சிஸ்டம் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். எந்தெந்த இடத்துல அவங்க பிசினஸ்க்கு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிறதுக்கு கசிவுகள் இருக்கு, லீக்கேஜ் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இந்த லீக்கேஜ் பாயிண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஏஐ சிஸ்டம்ஸ் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. சிஸ்டம் 1 என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் ஏஐ ரெஸ்பான்ஸ் என்ஜின். ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து அந்த பிசினஸ் ஓனருக்கு மெசேஜ் வருதுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ பாட் 60 செகண்ட்ஸ்க்குள்ள அந்த மெசேஜுக்கு மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணிடும். 60 செகண்ட்ஸ் நான் சொல்றது அதிகபட்சம். மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் ஆர் 10 செகண்ட்ஸ்க்குள்ளேயே ரிப்ளை அந்த கஸ்டமருக்கு போயிடும். இதனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கஸ்டமருக்கு ரிப்ளையும் போயிடும், அந்த கஸ்டமருக்கு தேவையான சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட் என்னன்னு அவங்க என்கொயரி பண்ணிருப்பாங்களா அதுக்கு உண்டான அந்த லீட் குவாலிஃபிகேஷன் அந்த ஏஐ அவங்களுக்கு அந்த சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த கஸ்டமரை அந்த பிசினஸ் கிட்ட பர்ச்சேஸ் பண்றதுக்கான டாக்ஸ் எல்லாத்தையும் அந்த பேச்சுக்கள் எல்லாத்தையும் அந்த பிசினஸ் அந்த வாட்ஸ்அப் ரிப்ளை மூலியமா அவங்க கிட்ட பேசி அந்த கஸ்டமருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை புக் பண்றதுன்னு மட்டும் இல்லாம அந்த பிசினஸ்க்கு உண்டான பேமெண்ட் லிங்கையும் அந்த கஸ்டமருக்கு அனுப்பிடும். இதுதான் சிஸ்டம் 1 வாட்ஸ்அப் ஏஐ ரெஸ்பான்ஸ் என்ஜின். சிஸ்டம் 2 என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டட் ஃபாலோ அப் பைப்லைன். இப்போ கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க, நம்ம கிட்ட என்கொயரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சரி நான் யோசிச்சு சொல்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க, இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ்ல ரிப்ளையை போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட கஸ்டமர்ஸை அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்க போயிடுறதோட அவங்கள விட்டுறாம ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் திரும்பவும் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் மெசேஜை கிரியேட் பண்ணி அனுப்பிவிடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா 5th டேல வந்து ஒரு ஆஃபர் மெசேஜை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிவிடும். ஃபர்ஸ்ட் அனுப்புற மெசேஜ் ரிமைண்டர் மெசேஜ், நீங்க ஒரு பிசினஸ் பத்தி எங்ககிட்ட கேட்டிருந்தீங்க அப்படின்ற ஒரு ரிமைண்டர் மெசேஜை அந்த 2 டேஸ்ல அனுப்பும். 5th டேல பாத்தீங்கன்னா அப்பவும் அந்த கஸ்டமர் அந்த பிசினஸ் தேடி வராத பட்சத்துல கொஞ்சம் பிரைஸை கம்மி பண்ணி ஒரு டிஸ்கவுண்டடான ஒரு ஆஃபர் பிரைஸ்ல அவங்களுக்கு அந்த பிசினஸ்னுடைய சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட்டை எடுத்துட்டு போயிட்டு மெசேஜா அனுப்பிவிடும். ஸோ இதுல என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த கஸ்டமருக்கு திரும்ப திரும்ப ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கும் அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் தேவைப்படும் தான், ஆனா இந்த ரிமைண்டர் இல்லாததுனால அவங்க மறந்துடுவாங்க. பாத்தீங்களா, கஸ்டமர் நம்மளுடைய பிசினஸ் மறந்துடுறதுல இருந்து நம்ம பிசினஸை காப்பாத்திக்கிறதுக்கு இந்த ஆட்டோமேட்டட் ஏஐ சிஸ்டம் அந்த கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா ரிமைண்டர் மெசேஜும் சென்ட் பண்ணுது, இந்த ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்டட் பிரைஸ்க்கு உண்டான அந்த மெசேஜும் சென்ட் பண்ணிடுது. இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வைக்கிற அந்த ஃப்ரீக்வெண்டான டைம்ல ஆட்டோமேட்டிக்கா ரிமைண்டர்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம பிசினஸ்க்கு தேடி வர நம்மளுடைய புது கஸ்டமர் தான் நம்ம கஸ்டமர்கள்னு இல்ல, இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட பிசினஸ் பண்ணிட்டு போன அந்த பழைய கஸ்டமர் ஓல்டு கஸ்டமர்ஸும் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் தான். அடுத்த மாசத்துல உங்க பிசினஸ்க்கு ஒரு கஸ்டமரும் வரல அப்படின்னு நீங்க ஸ்ட்ரக் ஆகி உட்கார்ந்துடாம ஆல்ரெடி உங்களை தேடி வந்த கஸ்டமர்ஸ்னுடைய டேட்டாவை நீங்க வச்சிருந்தா இந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டம் அந்த டேட்டாவை வச்சு அவங்களுக்கு திரும்ப ரிமைண்டர் மெசேஜஸ் சென்ட் பண்ணிட்டே இருக்கிறது மூலியமா அடுத்தடுத்த மாதங்கள்ல உங்களுக்கு புதுசா கஸ்டமர்ஸ் வரலனா கூட ஆல்ரெடி உங்ககிட்ட பிசினஸ் பண்ண அந்த கஸ்டமர்ஸ் மூலியமா உங்களுக்கு திரும்பவும் பிசினஸ் நடக்கும். இதுதான் இந்த சிஸ்டம் 2 ஆட்டோமேட்டட் ஃபாலோ அப் பைப்லைன். சிஸ்டம் 3 என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ மெட்டா ஆட்ஸ் கண்டென்ட். இந்த மெட்டால அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல இதெல்லாம் நம்ம ஆட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும், கான்டென்ட் கிரியேஷன் பண்ணி ஆட்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா நம்ம டைரக்டா வெளியில ஒரு ஏஜென்சியை போய் அப்ரோச் பண்ணி 15,000 rupees ஆர் 25,000 rupees அவங்களுக்கு நம்ம பே பண்றதன் மூலியமா இந்த விஷயத்த பல பிசினஸ் ஓனர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா மெட்டா ஆட்ஸுக்கு நம்ம வந்து ஆட் பட்ஜெட்டை ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த ஆட் பட்ஜெட் போக இந்த ஒரு ஏஜென்சிக்கு நம்ம எக்ஸ்ட்ராவா மணி கொடுக்குறோம்ல 15,000 ஆர் 25,000 அவங்களோட சர்வீஸ் சார்ஜா, அதுக்கு பதிலா நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணி நாமளே அந்த ஆட் கிரியேட்டிவ்ஸ்க்கான கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி இந்த மெட்டா ஆட்ஸ்ல நம்ம போஸ்ட் பண்ணா உங்களுக்கு அட் த சேம் டைம் காஸ்ட் கட்டிங்கும் நடக்குது, கன்சிஸ்டன்டா இந்த மெட்டா ஆட்ஸ்ல நம்ம கண்டென்ட் போஸ்ட் பண்றதுனால நம்ம பிசினஸ்க்கு உண்டான ரெவென்யூவும் அதிகமாகுது.
அதிகமா ஜென்ரேட் ஆகுது. இதை தான் ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட் ROAS அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சிஸ்டம் 4 என்னன்னு நம்ம பார்க்கலாம். ரெஃபரல் அண்ட் ரெவ்யூ இன்ஜின். ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட பிசினஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு உண்டான அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை நம்ம டெலிவரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரெஃபரல் அண்ட் ரெவ்யூ இன்ஜின் ஆட்டோமேஷன் என்ன பண்ணோம்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு சில மெசேஜை சென்ட் பண்ணோம். அதாவது நம்ம கொடுத்த அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை கஸ்டமர் அதை அவைல் பண்ணதுனால கஸ்டமர் ஹாப்பியா இருக்காங்களா, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் மெசேஜை சென்ட் பண்றது மட்டும் இல்லாம நம்மளுடைய பிசினஸ்க்கு உண்டான அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை அவங்களுடைய சர்க்கிளுக்கு ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லியும் ஒரு மெசேஜை வந்து சென்ட் பண்ணிவிடும். இந்த மாதிரி ரெஃபரல் மெசேஜஸையும் அந்த ஆட்டோமேஷன் சிஸ்டம் சென்ட் பண்றதன் மூலியமா நம்ம கிட்ட பிசினஸ் பண்ண நம்மளுடைய அந்த கஸ்டமர்ஸ் இந்த ரெஃபரல் மெசேஜஸை ஃபார்வர்ட் பண்ணி விடுறாங்க. அப்படின்ற பட்சத்துல நமக்கு ஒரு 2 to 3 ரெஃபரல் கிளைண்ட்ஸ் கிடைச்சாலே போதும். ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம 10,000 rupees அப்படின்ற அந்த ஆவரேஜ் அமௌண்ட் வச்சாலும் கூட 30,000 rupees நமக்கு ரெஃபரன்ஸ் கிளைண்ட் மூலியமா ஜென்ரேட் ஆகுது. இந்த டேபிள்ல பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பைப்லைனை செட் பண்றதன் மூலியமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு வருது, மேனுவல் பைப்லைன் அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாம மேனுவலா நம்ம பண்ணக்கூடிய சில விஷயங்கள் மூலியமா நமக்கு என்ன லாஸ் ஆகுது அப்படின்றத டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா லீட் ஜென்ரேஷன். ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் இல்லாம பெய்ட் ஆட்ஸ், கோல்டு கால்ஸ், வீக்ஸ் ஆஃப் வெயிட்டிங். அதாவது நீங்க ஒரு ஆட்ஸுக்கு பே பண்ணி தான் உங்க கண்டென்ட்டை ப்ரொமோட் பண்ற மாதிரி இருக்கும். உங்க கஸ்டமரை ரீச் பண்றதுக்கு நீங்க போன் எடுத்து மேனுவலா கால் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும். வார கணக்குல அந்த கஸ்டமருக்காக நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இதுவே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் நம்ம வச்சுட்டு ஒரு வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் மெசேஜை நம்ம AI வச்சு அனுப்பணும்னு சொன்னா அந்த எல்லா கஸ்டமருக்கும் இன்ஸ்டன்டா மெசேஜ் போய் சேர்ந்துரும். அந்த கஸ்டமர்ஸ் ரிப்ளை பேக் பண்ணாலுமே இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணிடும். ஸோ 24/7 இது நடந்துகிட்டே இருக்கும். ஸோ மேனுவலா பண்றதுனால இதுல நமக்கு 5,000 rupees per month காஸ்ட் ஆகுது. ஸோ AI வச்சு நம்ம இதை பண்றதுனால 0 to 500 rupees தான் நமக்கு செலவாகும் இந்த ஆட்டோமேட்டட் வாட்ஸ்அப் சிஸ்டம் நம்ம செட்டப் பண்ணிக்கிறதுக்கு. செகண்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா லீட் குவாலிஃபிகேஷன். மேனுவல் ஃபோன் ஃபாலோ அப் 2 hour டிலே. அதாவது நீங்க மேனுவலா ஒரு கஸ்டமரை ஃபோன் பண்ணி ஃபாலோ அப் பண்ணி அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து பிசினஸ் நீங்க எடுக்கணும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 2 hours ஒரு கஸ்டமருக்கு மேக்ஸிமம் ஸ்பெண்ட் ஆயிடும் ஒரு நாளைக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கஸ்டமர் நமக்கு பிசினஸ் தரத்துக்குள்ள நிறைய டைம் வந்து டிலேவும் ஆயிடுது. பட் இதுவே AI பாட்டை வச்சு நம்ம பண்றதுனால அந்த கஸ்டமருக்கு மெசேஜும் சென்ட் பண்ணி அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து ரிப்ளை வந்ததுக்கு அப்புறம் அந்த கஸ்டமருக்கு உண்டான அப்பாயின்மெண்ட்டையும் அது ஷெட்யூல் பண்ணி முடிச்சிருது. இதெல்லாம் வித்தின் ஒரு 60 secondsல நடந்து முடிஞ்சிருது. ஸோ மேனுவலா நம்ம பண்றதுனால ஒரு 8,000 rupees சேலரிக்கு நம்ம ஒரு பர்சனை வச்சு இதை பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 200 rupees per month தான் இதுக்கு API-க்கு ஸ்பெண்ட் ஆகும். அதாவது நம்ம அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான Claude, ChatGPT or Gemini அந்த AI-யை இன்டகிரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்குண்டான per month காஸ்ட் நமக்கு ஒரு 200 rupees மேக்ஸிமம் ஆகும். மெசேஜ் கான்வர்சேஷன்ஸை பொறுத்து எவ்வளவு கான்வர்சேஷன்ஸ் பண்றோமோ அதை பொறுத்து இந்த 200. கான்வர்சேஷன்ஸ் அதிகமா போச்சுன்னா அப்போ நமக்கு ரெவன்யூ அதிகமா ஜென்ரேட் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் வேரி ஆகும். தேர்ட் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ப்ரப்போசல் கோட். ஒரு ப்ரப்போசல் இல்லைன்னா ஒரு கொட்டேஷனை நீங்க மேனுவலா ஒரு PDF ஃபார்மேட்ல ரெடி பண்றதுக்கு 2 hours ஸ்பெண்ட் பண்றீங்க. பட் AI ஜெனரேஷன் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஒரு கோட்டை வந்து 3 minutesல ரெடி பண்ணி முடிச்சிருது. ஸோ இதுக்கு நமக்கு செலவாகிற டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்டுக்கு 2 மணி நேரம் நம்ம செலவு பண்றோம் ப்ரப்போசல் ஆர் கொட்டேஷனை ரெடி பண்றதுக்கு. பட் AI உடைய டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 நிமிஷத்துல இது செஞ்சு முடிச்சிருது. ஃபோர்த் ஃபாலோ அப். அதாவது ஃபர்காட்டன் நோ சிஸ்டம் லாஸ்ட் ரெவன்யூ. அப்படின்னா ஒரு கஸ்டமரை நம்ம ஃபாலோ அப் பண்றதுக்கு நம்மளும் மறந்துடுறோம், நமக்கு மெசேஜ் பண்ண அந்த கஸ்டமரும் நம்ம இப்படி என்கொயரி பண்ணுமே அப்படின்றது அவங்களும் மறந்துடுவாங்க. பட் AI சிஸ்டம் இதை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரிமைண்டர்ஸை எவ்ரி 2 days வாட்ஸ்அப் மூலியமா அந்த கஸ்டமருக்கு சென்ட் பண்ணிட்டே இருக்கும். இதனால மேனுவல் காஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 60 to 70% லீடு வந்து நமக்கு தொலைஞ்சு போகுது, நம்ம கையை விட்டு போயிருது. பட் AI வச்சு நம்ம பண்றதுனால 80% ஆஃப் அந்த கஸ்டமர் ஃபாலோ அப்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ரீகால் ஆகுது. அதாவது 80% உண்டான அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிசினஸ் நமக்கு கிடைச்சிருது. ஃபிஃப்த் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா டெலிவரி சர்வீஸ். மேனுவல் அப்டேட்ஸ், வாட்ஸ்அப் டைப்பிங் ஆல் டே. அதாவது AI இல்லாம மேனுவலா நீங்க உங்க கஸ்டமருக்கு உண்டான அப்டேட்ஸை சென்ட் பண்றதுக்கும் ரிவ்யூஸை கலெக்ட் பண்ணி அதை அப்டேட் பண்றதுக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய டைம். பட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் அந்த ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ் பிளஸ் அந்த ரிவ்யூ ரெக்வஸ்ட் அவங்க கிட்ட நம்ம பிசினஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரிவ்யூ ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா அதுவே சென்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி முடிச்சிருது. ஸோ இந்த விஷயத்த மேனுவலா பண்ணா மேக்ஸிமம் ஒரு 3 hours நமக்கு வேஸ்ட் ஆகும் பர் டேல. AI சிஸ்டம் கிட்ட இந்த வேலையை இந்த பொறுப்பை நம்ம கொடுத்துட்டுறதுனால நம்ம 3 மணி நேரம் மேனுவலா செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம டைம் எதுவுமே இதுக்கு வேஸ்ட் ஆக போறது இல்லை. AI சிஸ்டமே இதை ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ இதுதான் AI பைப்லைன் வெர்சஸ் மேனுவல் பைப்லைன். ஒரு AI நம்ம செட் பண்றதுனால நம்ம பிசினஸ்ல நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட்டும் ஜென்ரேட் ஆகுது, எவ்வளவு டைமும் நமக்கு சேவ் ஆகுது அப்படின்ற அந்த டிஃபரன்ஸ். ஸோ செக்ஷன் 1 செக்ஷன் 2 நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ செக்ஷன் 3 என்னன்றதை பார்க்கலாம். இந்த செக்ஷன் 3 எதை பத்தினா 1 lakh அந்த பர் மந்த் நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்றதுக்கு உண்டான அந்த அனாலிசிஸ். இந்த 1 lakh ரெவன்யூவை எப்படி நம்மளால அச்சீவ் பண்ண முடியுது இந்த 4 சிஸ்டத்தையும் வச்சு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம டிஸ்கஸ் பண்ண சிஸ்டம் 1ல
வாட்ஸ்அப் இன்ஜின் நம்ம செட்டப் பண்ணிடுறதுனால 20,000 rupees to 40,000 rupees அதுல இருந்து நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் அதுல இருக்கு. சிஸ்டம் 2 ஃபாலோ பைப்லைனை நம்ம செட் பண்ணி வச்சுக்கிறதுனால 30% கன்வர்ஷன் ரேட் நம்ம கிடைக்குது. நம்ம பிசினஸ்க்கு நம்மளை தேடி வர கஸ்டமருக்கு நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி ரிப்ளைஸையும் கொடுத்துடுறதுனால அவங்கள மிஸ் பண்ணிடாம 15,000 to 25,000 rupees எக்ஸ்ட்ரா ரெவன்யூ இந்த சிஸ்டம் 2னால நமக்கு ஜென்ரேட் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் அதுல இருக்கு. சிஸ்டம் 3 என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மெட்டா ஆட்ஸ் ஏஐ. உங்க பிசினஸ்க்கு தேவையான அந்த ஆட் கிரியேட்டிவ்ஸை, கான்டென்ட் கிரியேஷனை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு நீங்க ஜென்ரேட் பண்றதுனால வெறும் மெட்டா ஆட்ஸுக்கு மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு 10,000 or 20,000 ஆட் ஸ்பெண்டுக்கு நீங்க பண்ணாலே போதும். அந்த எக்ஸ்ட்ரா ஏஜென்சி காஸ்ட்டை நீங்க கட் பண்ணிடுறதுனால ஒரு 25,000 to 35,000 per month உங்களுக்கு காஸ்ட் கட்டிங் ஆகுது. அந்த மணி சேவும் ஆகுது. சிஸ்டம் 4 என்னன்னா ரெஃபரல் இன்ஜின். வாட்ஸ்அப்ல கஸ்டமர் நம்ம கிட்ட பிசினஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு உண்டான அந்த ஃபீட்பேக் மெசேஜஸையும் அவங்க சாட்டிஸ்ஃபைடான நம்ம ஒரு மெசேஜ் அனுப்புவோம்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அது கூட சேர்த்து ரெஃபர் பண்ணுங்க, நம்ம பிசினஸை மற்றவங்களுக்கும் ரெஃபர் பண்ணுங்கன்ற ஒரு மெசேஜ் ரிமைண்டரையும் அதில் சேர்த்து நம்ம அனுப்பியிருப்போம். ஸோ இதுதான் ரெஃபரல் இன்ஜின். நம்ம கஸ்டமர் கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டயே கேட்டுக்கிட்டு இல்லாம இந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா அந்த கஸ்டமருக்கு ரெஃபரல் இன்ஜின் மாதிரி ஒர்க் பண்ணுதுங்க. ஸோ இதன் மூலியமா பாத்தீங்கன்னா ஒரு 15,000 rupeesக்கான ரெவன்யூ ஜென்ரேட் ஆகக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல், அதாவது ஆர்கானிக்கா நம்ம எந்த ஒரு ஆட்ஸுக்கும் ஸ்பெண்ட் பண்ணாம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா விஷயத்துக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாம ஜஸ்ட் இந்த ரெஃபரல் இன்ஜினை நம்ம ஏஐ பாட்ல செட் பண்ணி வச்சுக்கிறது மூலியமா மட்டும் இந்த 15,000 rupees நம்ம பிசினஸ்க்கு ஜென்ரேட் ஆகிறதுக்கு உண்டான அந்த பொட்டன்ஷியல் இந்த சிஸ்டம் 4ல நமக்கு இருக்கு. நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண இந்த 4 types of ஏஐ சிஸ்டம் நம்ம செட்டப் பண்ணி இதை ரன் பண்றதுக்கு உண்டான காஸ்ட் எவ்வளவு ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1,200 to 1,500 per month தான் நமக்கு செலவாகும். இந்த டேபிள்ல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த 1 lakhக்கான அந்த ரெவன்யூ பிரேக் டவுனை நான் லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பேன். ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் ஆட்டோ ரெஸ்பான்ஸ், அதுல நம்ம சொன்ன மாதிரி 20,000 to 40,000 ஃபாஸ்டர் க்ளோஷர் இருக்கு. இதுக்கான ஏஐ டூல்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தா வாட்ஸ்அப் பிசினஸ் API பிளஸ் கிளாட் ஏஐ. செகண்ட் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டட் ஃபாலோ பைப்லைன். ஸோ இதுல 30% ஆஃப் கன்வர்ஷன் நமக்கு நடக்குது. இதுக்குண்டான ஏஐ டூல்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா make.com, அதுல ஆட்டோமேஷன் ஃப்ளோ சிஸ்டம் அவங்க நம்ம கொடுக்குறாங்க. தேர்ட் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஏஐ கண்டென்ட் மெட்டா ஆட்ஸ். ஸோ 10,000 நீங்க ஆட் ஸ்பெண்ட் பண்றதுனால 35,000 rupees உங்களுக்கு அதன் மூலியமா ரிட்டர்ன்ஸ் இருக்க போகுது. இதுக்குண்டான ஏஐ டூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்டா ஏஐ பிளஸ் கிளாட் ஃபார் காப்பி. கிளாட் ஏஐ நீங்க உங்களுடைய கான்டென்ட் கிரியேஷன் அண்ட் ஆட் கிரியேஷன்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரிவ்யூ அண்ட் ரெஃபரல் இன்ஜின் தான் 4th லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதனுடைய ப்ரொஜெக்டட் மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 2 to 3 ரெஃபரல்ஸ் per month. ஒரு 2 to 3 ரெஃபரல்ஸ் நம்ம கிட்ட பிசினஸ் பண்ணிட்டு போனா அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங்கா போய் சேர்றதன் மூலியமா அந்த புது கஸ்டமர் நம்ம கிட்ட இருந்து பிசினஸ் பண்றதுனால அதுல ஒரு 2 to 3 ரெஃபரல்ஸ் நமக்கு கிடைச்சாலே ஒரு 15,000 per month பிளஸ் ரெவன்யூ நமக்கு ஜென்ரேட் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் இந்த ரிவ்யூ அண்ட் ரெஃபரல் இன்ஜின்ல நமக்கு கிடைக்குது. இதுக்கான ஏஐ டூல்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் வாட்ஸ்அப் போஸ்ட் சர்வீஸ். ஸோ டோட்டல் ப்ரொஜெக்டட் ரெவன்யூ 80,000 to 1,20,000 per month நமக்கு இங்க அச்சீவ் ஆகுது. எதன் மூலியமான ஒரு 4 types of AI system இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றதன் மூலியமா மட்டும்தான். ஸோ இப்போ நமக்கு 80,000 to 1,20,000 1 lakh பிளஸ் ரெவன்யூ எப்படி ஜென்ரேட் நமக்கு பண்ணிக்க முடியுது அப்படின்றது நமக்கு இப்போ கிளியர் ஆயிடுச்சு. அண்ட் இது பாசிபிளும் கூட. இப்போ இந்த 4 சிஸ்டம்ஸ் ஏஐ சிஸ்டம்ஸை யாரெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனி டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் பேஸ்ட் ஆர் சர்வீஸ் பேஸ்ட் பிசினஸ், ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் பிசினஸ் இல்ல சர்வீஸ் பேஸ்ட் பிசினஸ் பண்றவங்க யாரா இருந்தாலும் இந்த 4 types of ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் அவங்க பிசினஸ்க்கு அவங்க செட்டப் பண்ணிக்க முடியும். ப்ராடக்ட் பேஸ்ட் சர்வீஸ் பேஸ்ட் பிசினஸ்க்கு உண்டான கேட்டகரி லிஸ்ட் என்னன்னு நம்ம கூகுள்ல போட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் தென் ஹோம் மேக்கர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ் இவங்களால இந்த சிஸ்டம் எப்படி அடாப்ட் பண்ணிக்க முடியும், இதன் மூலியமா இவங்களால ஏர்னிங்ஸை ஜென்ரேட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டால் முடியும். இந்த 4 types ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ஸை மற்ற பிசினஸ்க்கு செட்டப் பண்ணி கொடுக்கறது மூலியமா ஒரு 20,000 to 50,000 rupees சர்வீஸ் சார்ஜ் அவங்க பர் மந்த்துக்கு அவங்க ஃபீஸா கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எவ்ரி மந்த் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டையும் அவங்களால கஸ்டமர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த ஏஐ சிஸ்டம்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் மெயின்டெனன்ஸ் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மெயின்டெனன்ஸ்க்கு உண்டான சர்வீஸ் சார்ஜ் எவ்ரி மந்த் அவங்களுக்கு ரெக்கரிங் ரெவன்யூவா ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இது ஒரு ஒன் டைம் செட்டப் தான். அண்ட் இந்த ஒன் டைம் செட்டப்பை ப்ராப்பரா பண்ணிடுறதன் மூலியமா எவ்ரி மந்த் நமக்கு ரெவன்யூ ரெக்கரிங்கா ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்கன்னா உங்க பிசினஸ்க்கு இந்த சிஸ்டம்ஸை எப்படி செட்டப் பண்ணணும், என்ன ப்ராப்பரான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்விகள், டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்க பிசினஸ்க்கு உண்டான எக்ஸாக்டான அந்த ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஏஐ டூல்ஸை நான் உங்களுக்கு கைட் பண்றேன். இல்லைனா நீங்க ஒரு ஹோம் மேக்கர், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரீலான்சர்ஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த பிசினஸ் எப்படி செட்டப் பண்ண முடியும், இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றத அந்த உங்களுடைய கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி அண்ட் கைடை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச உங்களை சுத்தி இருக்கிற பிசினஸ் பீப்புள்ஸ் அண்ட் ஓனர்ஸ் இவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த
வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் அந்த பெல் நோட்டிபிகேஷன் ஐக்காம மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போஸ்ட் பண்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிசினஸ் மாடல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ண முடியும்.